ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபேர் தமிழ். இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழில் இது வந்து கருங்குழி இல்லாட்டி கருந்துளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து ஒரு லைட்டு கூட தப்பிக்க முடியாது, அவ்வளோ ஈர்ப்பு விசை கொண்டதாக இருக்குது இந்த பிளாக் ஹோல். இப்போ இந்த பிளாக் ஹோல் வந்து எப்படி உருவானது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிளாக் ஹோல்னால் ஒரு நட்சத்திரம் வந்து வெடித்து தான் இந்த பிளாக் ஹோல் வந்து உருவாகுது. நம்ம சூரியன் கூட ஒரு நட்சத்திரம்தான். ஆனால் எல்லா நட்சத்திரமே பிளாக் ஹோலாக மாற முடியாது. அதில் மாஸும் டென்சிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து வெடிக்கும் போது ஒரு பிளாக் ஹோலாக மாற முடியும். நம்மளுடைய சூரியன் வந்து மாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதுவால் பிளாக் ஹோலாக மாற முடியாது. இந்த பிளாக் ஹோல் மாறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 500 மடங்கு வந்து பெருசாக இருக்கணும் அந்த நட்சத்திரம். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பிளாக் ஹோலாக மாற முடியும். ஃபஸ்ட்டு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஹைட்ரஜன் காலியாகி ஹீலியமாக மாறும். அதுக்கு அடுத்தாப்பில் கார்பன் டை ஆக்சைடாக மாறும். அதுக்கு அடுத்தாப்பில் ஆக்சிஜனாக மாறும். இப்படி வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும். போய் ஒரு கட்டத்தில் வெடிச்சிடும். அந்த வெடிப்பு தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. வெடித்து சிதறது பார்த்திங்களா, அது எல்லாமே ஈர்ப்பு விசையால் திருப்பி எல்லாமே ஒன்று போல் சேர்ந்துடும். அதோட எடை வந்து அப்படியே தான் இருக்கும், ஆனால் சுருங்கி இருக்கும். ஆனால் அதோட ஈர்ப்பு விசை ரொம்பவே பல மடங்கு வந்து அதிகமாகவே அதில் இருக்கும். ஒரு தண்ணி வந்து அதாவது ஒரு ஆறை எடுத்துப்போமே, ஆறில் வந்து சுழலும் பார்த்திங்களா, தண்ணி வந்து நல்லாவே சுழலும். அது சுழலும் போது ஏதாச்சும் ஒரு பொருள் போட்டோம் அப்படின்னா அது அப்படியே சுழந்து அப்படியே கீழே போகும் பார்த்திங்களா. அதே மாதிரி தான் இந்த பிளாக் ஹோலும். அதை கிட்ட என்னெல்லாம் போகுதோ அதை அப்படியே சுழந்து உள்ளே அப்படியே ஈர்த்து கொண்டு போயிடும். ஒரு லைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு பிளானட் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கிட்ட என்னெல்லாம் போகுதோ எல்லாமே ஈர்த்து அது உள்ளே கொண்டு போயிடும். உள்ளே போகுது சரி, அதுக்கடுத்தப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்ன வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியல. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, அது வெப்பமாகி அதை அப்படியே வெளியில் விடும் அப்படின்னு சொல்லுதாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, அது அப்படியே சுழந்து அதை அப்படியே வெளியில் விட்டுரும் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் யாருமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியலை. இது மட்டும் எப்படிடா இவ்வளோ பிளாக்காகவும் இவ்வளோ ஆனால் உள்ளே இழுத்துட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த அண்டத்தை சுற்றி ஒரு வேவ் மாதிரி இருக்கும், அதாவது கிராவிட்டி இருக்கும். அந்த கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் ஈஸியாக வந்து நான் வந்து சொல்லுதேன். ஒரு துணி எடுத்துப்போம், 2 துணி எடுத்துப்போம். ஒரு சின்ன பந்து, அதாவது வெயிட் இல்லாத பந்து, இன்னொன்று வந்து ரொம்ப வெயிட் உள்ள பந்து. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம போடுதோம். குழி வந்து வெயிட் இல்லாதது ஓரளவுக்கு மீடியமாக வந்து குழி விழும். வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நல்லாவே குழி விழும். இப்போ சுற்றி வந்து மண் போடுவோம். ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறது வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கும். ஆனால் வெயிட் உள்ளதை வந்து நிறையவே வந்து மண் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் இந்த பிளாக் ஹோலும். இது சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அது உள்ளே எடுத்துக்கும். இப்போ இந்த படத்தை பாருங்கள், 2வது லேயர் மாதிரி சின்னதாக ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்குள்ளே போயாச்சுனாலே அதுவால் தப்பிக்கவே முடியாது. அதுக்குள்ளே போயே தான் ஆகும். நம்ம உள்ளே போனால் கூட பீஸாக ஆயிடுவோம். அந்த மாதிரி தான் அதோட ஈர்ப்பு விசை இருக்கும். இப்போ இந்த 2 பிளாக் ஹோலும் வந்து சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி நடக்காது. ஒரு வேளை இந்த மாதிரி 2 பிளாக் ஹோலுமே ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஈர்ப்பு விசை வந்து ஏற்படும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கொஞ்சம் பெருசாகும், சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து உள்ளே இழுத்துக்கும், அவ்வளோதான். இதுதான் வந்து இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோ, அதாவது ஆராய்ச்சியாளர்கள் வந்து எடுத்த ஃபோட்டோ. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்த ஃபோட்டோ பிளாக் ஹோலு. பாருங்கள், உள்ளே வந்து பிளாக்காக இருக்குது, சுற்றி வந்து லைட் இருக்குது. சுற்றி லைட் இருக்கிறதுனால தான் ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இது வந்து சுற்றி வந்து அப்படியே வந்து ஈர்த்து உள்ளே வந்து இழுக்கும். பிளாக் ஹோலை பற்றி தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.